இந்த மாதிரி கியூட்டான மொமெண்ட்ஸை இன்னும் கியூட் ஆகணும்னா இப்பவே இந்த டிஜிட்டல் கேமரா வாங்குங்க. இந்த கேமராக்குள்ள ஒரு பிரிண்டிங் ரோல் இருக்கும், அது இல்லாம எக்ஸ்ட்ரா ரெண்டும் கொடுத்திருப்பாங்க. இந்த கேமரால டிஃப்ரெண்ட் தீம்ல நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். எடுத்த போட்டோவை கலர்ஃபுல்லா மாத்த ஸ்கெட்சும் கொடுத்திருப்பாங்க. அதை வச்சு ஸ்கெட்ச் பண்ணி கிட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். இது கிட்ஸ்க்கான ஒரு பெர்ஃபெக்ட் கம்பெனியா இருக்கும். இது கிட்ஸ்க்கான கேமரா தான், ஆனா இதுல போட்டோ எடுத்து பிரிண்ட் பண்ண கிட்ஸை விட அடல்ட்ஸ் அதிகமா அடிக்ட் ஆயிடுவாங்க இந்த கேமராக்கு. இதுல போட்டோ மட்டும் இல்ல, வீடியோ எடுத்துக்கலாம், கேம் விளையாடலாம், SD கார்டு போட்டு சாங்ஸும் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் பிரிண்ட் டிஜிட்டல் கேமராவை நீங்க mapify.com என்ற வெப்சைட்லயும் வாங்கிக்கலாம், இல்ல பிளே ஸ்டோர்ல Mapify ஆப்பை டவுன்லோட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கேமரான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்க லிங்க் ஷேர் பண்றேன். தமிழக கண்மானவருக்கும் வணக்கம். பாண்டியராஜ் அவருடைய இயக்கத்துல ஜெயராம், ஊர்வஷி, மிஷ்கின் மற்றும் பலர் நடித்த பரிமளா அண்ட் கோ இந்த திரைப்படம் எனக்கு வெளியா இருக்கு. படத்தோட கதை, ஜெயராம் அவரோட மனைவி மற்றும் 2 மகளோட புதுசா ஒரு ஏரியாவுக்கு குடிபோறாரு. அந்த ஏரியால லோக்கல் ரவுடியா இருக்கக்கூடிய சாண்டி மாஸ்டர் இந்த போதைப் பொருள் கடத்தலாம் செஞ்சுட்டு இருக்காரு. லோக்கல் ரவுடியான சாண்டி அவர்கள் ஜெயராமோட 2வது பொண்ணை காதலிக்கிறதா டார்ச்சர் பண்றாரு. நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், அவரோட மூத்த பொண்ணு மேலேயும் ஆசிட் அடிப்பா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறாரு. அந்த குடும்பம் எங்க போனாலும் தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறாரு அந்த லோக்கல் ரவுடியான சாண்டி அவர்கள். இதுக்கு மேல அவனோட தொல்லை தாங்க முடியாது, அவனை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல வாழ முடியாது அப்படின்னு மொத்த குடும்பம் ஒன்று கூடி பேசாம அவனை கொலை பண்ணிடலாம், அவனை கொலை பண்ணாதான் நாம இந்த ஊர்ல நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு ஒரு நாள் நைட்ல வந்துட்டு மொத்த குடும்பம் முடிவெடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில கொடூரமான முறையில சாண்டி அவர்கள் கொல்லப்படுறாரு. இந்த 4 பேருமே நம்ம 4 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் சந்தேகப்பட்டிருக்கிறாங்க. அதே சமயம் இந்த கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக மிஷின் அவர்கள் வராங்க. ஸோ இந்த கொலையை மிஷின் அவர்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சாரா, இந்த 4 பேர்ல உண்மையிலேயே அந்த கொலையை யார் பண்ணா, அந்த பரிமளா அண்ட் கோ அந்த ஃபேமிலி என்ன ஆச்சு, அவரை உண்மையா கொண்டது யாரு அப்படின்றதான் இந்த திரைப்படத்தோட கதை. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பாண்டியராஜ் பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப சித்திரம் எடுக்கிறதுல அவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு விசு அப்படின்னு சொல்லலாம். விசு திரைப்படத்தில் கொஞ்சம் காமெடியாக இருக்கும், பட் இவரோட திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா எமோஷனல் சென்டிமெண்ட்லாம் போட்டு புழிஞ்சி ஏதோ ஒன்று ஒப்பேற்றி மக்களை ஆடியன்ஸாக பார்க்குற அளவுக்கு அதாவது ஒரு குடும்ப திரைப்படமாக கொடுத்துருவாரு பாண்டியராஜ் அவர்கள். ஸோ அப்படி அந்த ஒரு குடும்ப சித்திரத்தில் கிரைம், த்ரில்லர், சஸ்பென்ஸ் அப்படின்னு சேர்த்து வச்சு எடுத்த திரைப்படமாக தான் இந்த பரிமளா அண்ட் கோ திரைப்படம் இருக்கு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவங்க பண்ற சின்ன சேட்டுகள், சின்ன டயலாக், அந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரசிக்கும்படியாகவே இருந்தது ஆரம்பத்தில் மட்டும். ஆனால் படம் போக 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 இந்த திரைப்படம் சொல்ல வந்த அந்த த்ரில்லர், சஸ்பென்ஸ் அப்படின்ற அந்த செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எந்த செக்மெண்ட்லையும் இந்த திரைப்படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. சிலாகிச்சு சொல்ற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் பெருசா எந்த ஒரு காட்சியுமே இல்லை. பாபநாசன் திரைப்படம் மாதிரி நாங்களும் ஒரு கொலை சம்பந்தமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படத்தை எடுக்கிறோம் அப்படின்ற பேர்ல என்னத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு கொலை சம்பந்தமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் அதில் மையப்பட்டிருக்கும் போது அந்த குடும்பத்துக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ, பாவம் அங்கே தான் மாட்டிக்கிட்டிக்க போறாங்க அப்படின்னு படம் பார்க்கும்போது ஆடியன்ஸான நமக்கே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பதட்டம், ஒரு பரபரப்புலாம் இருக்கணும். பட் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கொலை சம்பந்தமான ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் திரைப்படம் அப்படின்னு சொன்னாலும் எந்த இடத்திலும் ஒரு த்ரில்லரோ ஒரு சஸ்பென்ஸோ எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. முக்கியமாக ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கான எந்த விதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே எஃபெக்ட்டுமே இல்லை. இது எப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது பேசுங்க, நான் அதாவது எடுத்து எடிட்டிங் டேபிளில் வச்சு ஒரு படம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேச எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக தான் இருக்கே தவிர காட்சிகள் ரீதியாக அந்த திரைப்படத்தில் பெருசாக எந்த விதமான ஒரு மெனக்கடலும் இல்லை. இன்னொன்று, பேசியே சாவடிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி ஒன்று வரும், இந்த கோடாரி தைலம் வந்துட்டு இந்த தைலம் மட்டும் இல்லைன்னா என்னால் வந்துட்டு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஊர்வசி சொல்லுவாங்க. ஏன் மிஷ்கின் அவருமே கூட ஒரு கட்டத்துக்கு மேலே தைலம் தேய்க்க ஆரம்பிச்சிடுவார். இந்த படம் பார்க்கும்போது நமக்குமே அப்படிதான் இருக்கும். நீங்கள் தேய்க்கிற தைலத்தை எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க, நாங்களும் கொஞ்சம் தேய்க்கிறோம், அந்த அளவுக்கு தலைவலி ஏற்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜெயராமும் ஊர்வசியும் மிகச்சிறந்த நடிகர்கள் அப்படின்றத இதுக்கு முன்னாடி பல திரைப்படங்களை அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. இப்படி மிகச்சிறந்த நடிகர்களை வச்சுக்கிட்டு எவ்வளோ மோசமான ஒரு காட்சிகளை எடுக்க முடியுமோ அவ்வளோ மோசமாக தான் இருக்குது. ஜெயராம்லாம் பார்த்தீங்கன்னா 2 ரியாக்ஷன் தான் கொடுக்குறாரு. ஒரு மாதிரி ஷாக்கிங் ரியாக்ஷன் ஒன்று கொடுக்குறாரு, அப்புறம் இந்த பல்ல கடிக்கிற ரியாக்ஷன் கொடுக்குறாரு. படம் முழுக்க இந்த 2 ரியாக்ஷன் தான். அதே மாதிரி ஊர்வசி அவர்கள் பார்த்தீங்கன்னா வாய்ப்பிலேயே முணங்குறாங்க, அவ்வளோதான். ஸோ இதை வச்சே மொத்த படத்தையும் ஓட்டியிருக்கிறாரு. எப்பேற்பட்ட 2 பெர்ஃபார்மரை வச்சுக்கிட்டு ஒரு மோசமான ஒரு உப்மாத்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக வாங்கியிருக்கிறாரு பாண்டியராஜ் அவர்கள். அதே மாதிரி யோகி பாபு அவர்கள், ஆக்சுவலாக யோகி பாபு அவர்கள் ஒரு காமெடியன் இருந்துமே இந்த திரைப்படத்தில் காமெடி எங்கேயுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஆக்சுவலாக மிஷ்கின் அவர்கள் வர சீக்வன்ஸில் கூட நமக்கு ஒரு சில இடங்களில் காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. மிஷ்கின் அவர்கள் வர ஒரு சில சீக்வன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அவர் வர சீக்வன்ஸில் வர அந்த காமெடி கூட யோகி பாபு அவர்கள் வரும்போது வரவே இல்லை. அதே மாதிரி இந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரே சீனையும் சுற்றிட்டே இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, இப்போ 4 பேர் டேபிள் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டியா, சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா, சாப்பிட்டேன், மறுபடியும் வந்து சாப்பிட்டியா, சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா, சாப்பிட்டேன் அப்படின்னு
ஒரே மாதிரி டைலாக்கை ஒரே ரியாக்ஷனில் ஒரே நேர்கோட்டிலே கொண்டு போனால் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி திரைக்கதையில் வேற எந்த ஒரு புதுமையும் இந்த திரைப்படத்தில் இல்லவே இல்லை. இந்த படத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, படம் பார்க்குற நமக்கே தெரிஞ்சு போச்சு இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு. பட் அப்படி இருந்தும் இல்லை நாங்கள் இதை சஸ்பென்ஸாக தான் கொண்டு போவோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையே ரொம்ப சஸ்பென்ஸாக நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோன்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே கொண்டு போனது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. நம்ம படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அடுத்த சீன் இதுதான் வரும், அடுத்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஈஸியாக கெஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் அதை சஸ்பென்ஸாக வேறு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொடுமையாக தான் இருந்தது. இதில் வேறு இவன் மேலே சந்தேகப்படுங்க, இவன் மேலே சந்தேகப்படுங்க, இந்த கேரக்டர் மேலே சந்தேகப்படுங்கன்னு. ஆக்சுவலாக ஒரு படம் பார்க்கும்போது நாம தான் அந்த கேரக்டர் மேலே சந்தேகப்படணும். ஆனால் அந்த படத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, இல்லை நீங்கள் இவன் மேலே சந்தேகப்பட்டு தான் ஆகணுன்னு வாண்டடாக ஒரு சில சீன்ஸ் வந்து பயங்கரமாக திணிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, கிளைமேக்ஸ் வரப்போதில்ல, அப்போ நான் ஏதாவது படத்தில் ட்விஸ்ட் வைக்கணும்ல, அதனால தான் இதை நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு வாண்டடாக திணிக்கிற மாதிரியான அந்த ட்விஸ்ட் காட்சியில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்க ட்விஸ்ட் அப்படின்னு நினச்ச எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அடுத்து சிங்கம் புலி பக்ஸ் இவங்களாமே நாங்களும் ஒரு முக்கிய கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி வராங்க. பட் அவங்களால படத்தில் பெரிய இம்பேக்ட் எதுவுமே இல்லை. படத்தில் வர பல காட்சிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த காட்சிகள் மாதிரி தான் படம் பார்க்கும்போது நமக்கே ஃபீலாகவே இருக்குது. ஏன்னா நம்ம இதை விட மிகச்சிறந்த திரைப்படங்கள் நிறைய பார்த்தாச்சு. உதாரணத்துக்கு இப்போ பாபநாசம் மாதிரி தான் திரைப்படத்தை எடுத்துருக்காங்க, நம்ம பாபநாசமே பார்த்துட்டோம். அப்போது அந்த மாதிரி ஒரு திரைப்படம் அப்படின்னும் போது ஒன்று அதை தாண்டி இருக்கணும், இல்லை அதுக்கு வேறுபட்டு இருக்கணும். நம்ம பாபநாசம் மாதிரி ஒரு திரைப்படத்தையே பார்த்துட்டோம் போது இந்த திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா அறுத திரைப்படமாக இருக்குது. இவங்க பேசுகிற அந்த வசனம், இவங்க கொடுக்குற இந்த ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடியே விசுப்படத்திலே பார்த்த ஒரு திரைப்பட காட்சியில் கொண்டு வந்து இந்த திரைப்படத்தில் வச்சுட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப கடுப்பானது என்னென்னா கிளைமேக்ஸ் போர்ஷன் தான். ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, நீங்கள் இவ்வளோ நேரம் ஒரு படம் பார்த்தீங்களே, நான் இதை சொல்ல வரல, ஆனால் நான் இதை தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸை வேற ஒரு கன்வேல இந்த திரைப்படத்தை முடிக்கிறாங்க. ஒரு திரைப்படத்தில் திரைக்கதை அப்படின்றது அவங்க சொல்ல வந்த மையக்கதையை சுற்றி தான் அந்த திரைக்கதை அப்படின்றதே இருக்கணும். அப்போ தான் அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அது ஆடியன்ஸ் கிட்ட கரெக்டாக போய் சேரும். ஆனால் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ல வந்த மையக்கதை அப்படின்றது கடைசி 10 நிமிஷத்தில் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா வேற ஏதோ திரைக்கதையை வச்சு சுற்றி ஒப்பேற்றி வச்சிருக்கிறாங்க. நான் இதை தான் சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதுக்கேற்ற மாதிரி திரைப்படத்தை எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நான் கடைசி 10 நிமிஷத்தில் இல்லை நான் அந்த சமுதாயத்துக்கு இதை தான் சொல்ல வரேன், அதான் சொல்லுவோம்ல மெசேஜ் சொல்கிறாராமா அப்படின்ற மாதிரி கடைசி 10 நிமிஷத்துல இதான் சொல்ல வரேன் அப்படின்னு அதை எடுத்து வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற 2 மணி நேரத்துக்கு வேற ஒரு திரைக்கதை எடுத்து வச்சிருக்கீங்க. இதுதான் மைய கதைனா அப்போ இதனை புடுங்கிறதுக்காக எழுதுங்க இந்த 2 மணி நேரம் திரைக்கதையை. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு தேட்டருக்கு வர ஆடியன்ஸை போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி சாவடிச்சிட்டே இருக்கிறாங்க. இதில் வேற படத்துக்கு நடுவில் மிடில் கிளாஸ்னாலே அப்படிதான், மிடில் கிளாஸ்னாலே பாவம் தானே. இல்லை எனக்கு புரியல, இருக்கிற மிடில் கிளாஸ் கிட்டலாம் இந்த மாதிரி நாங்கள் நல்ல படம் எடுக்கிறோம்னு சொல்லி காசை போடுங்கன்னா பின்ன மிடில் கிளாஸ் பாவமாக தான் இருப்பாங்க. இவனுங்கிட்ட இருந்து முதல்ல இந்த மிடில் கிளாஸை காப்பாற்றணும். இந்த ஒரு சில திரைப்படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் விவசாயியை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிக்கு ஆதரமாக திரைப்படங்கள் எடுக்கிறோன்னு சொல்லி எடுப்பாங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் வருது. நாங்களாம் மிடில் கிளாஸ்னாலே கஷ்டம் தான், மிடில் கிளாஸ்னாலே பாவம் தானே மிடில் கிளாஸில் போட்டு சாவடிச்சிட்டே இருக்கிறானுங்க. இவனுங்கிட்ட இருந்து முதல்ல மிடில் கிளாஸை காப்பாற்றினாலே போதும். இன்னொன்று ஒரு நல்ல படத்தை எடுத்தினாலே மிடில் கிளாஸ் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருப்பான். இந்த மாதிரி குப்பை படங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து காசையும் போடுங்கன்னா பின்ன மிடில் கிளாஸ்னா சந்தோஷமாக இருப்பான். ஆக்சுவலாக திரைப்படத்தை அவங்க எப்படி எடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பாபநாசம் மாதிரியான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படத்தை டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான ஒரு குடும்பத்தில் வச்சு 2 BHK சரத்குமார் சார் நடிச்சார்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு திரைப்படமாக எடுக்கலான்னு, அதாவது பாபநாசம் மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படத்தை டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு கதைக்குள்ளே கொண்டு போயிட்டு குட் நைட் மாதிரி காமெடியாக 2 BHK திரைப்படம் மாதிரி சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இவங்க பண்ண முயற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த விவேக் சார் காமெடியில் சொல்கிற மாதிரி பிச்சைக்காரன் தட்டை பார்த்த மாதிரியே இருந்தது. ஒருத்தே இல்லாத திரைப்படத்தை எடுத்து வச்சுட்டு ஓவராக பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த படம் பார்க்கும்போது எந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா, திடீர்னு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸு சிரிக்கிறாங்க. அதை சிரிக்கும் போது இந்த இடத்துல நம்ம சிரிக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க சிரிக்கிறாங்களே அப்படின்றதுக்காக நாமளும் வாண்டடாக சிரிக்க வேண்டியதாக இருக்கே தவிர மற்றபடி உண்மையாகவே சிலாகிச்சு சிரிக்கிற அளவுக்கு அந்த திரைப்படத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை. நாம் இந்த திரைப்படத்தை போய் பார்க்குறத விட, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், ஓகே, நீங்கள் இந்த திரைப்படத்தை போய் பார்க்குறத விட நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் 2 அப்படின்ற ஒரு திரைப்படம், மலையாள திரைப்படம் ஒன்று இருக்கும். நீங்கள் வந்துட்டு தண்டத்துக்குன்னு போய் செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ஒரு திரைப்படத்தையே பார்த்துட்டு போயிடலாம்.